நல்லூர் கந்தனின் வருடாந்த பெரும் திருவிழா ஆரம்பம். சினிமா பாடல்களுக்கு தடை, வெளியானது அறிவிப்பு. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் ஆகஸ்ட் 17 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் சினிமா பாடல்கள், ஆடல், பாடல்கள் உட்பட 5 கலாச்சார விரோத நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகர முதல்வர் அறிவித்துள்ளார். நான் சில தடைகளை இம்முறை விதித்திருக்கின்றேன். முதலாவதாக, உற்சவ காலத்தில் வியாபார நிலையங்களில் சினிமா பாடல்களை ஒலிக்க விடுதல், ஆடல் பாடல் நிகழ்வுகளில் ஈடுபடுதல் போன்ற செயற்பாடுகள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு விதிமுறைகளை மீறுவோர் ஒலி அமைப்பு சாதனங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும். இரண்டாவது விடயம், உற்சவ காலத்தில் தெய்வீக நிகழ்வுகள் சாராத காட்சிகள், காணொளிகள் அல்லது விளம்பரங்களை திரையிடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது விடயம், உற்சவ காலங்களில் ஆலய சுற்றாடலில் படப்பிடிப்பில் ஈடுபடுபவர்கள் சமய, பண்பாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை தவிர தனிநபர்களின் புகைப்படங்களை அல்லது காணொளிகளை பதிவு செய்தல், அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுதல் போன்ற நடவடிக்கைகளை முற்றாக தவிர்க்க வேண்டும். ஆலய சுற்றாடலில் ட்ரோன் கேமரா பறக்க விடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. எமக்கு இழப்பீடு வேண்டாம், எங்கள் மண் வேண்டும். பலாலி மக்கள் தொடர் போராட்டம். நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் விளைவாக கடந்த 36 ஆண்டுகளாக தமது பூர்வீக காணிகளை இழந்த அகதிகளாக வாழும் வடக்கு பலாலி மக்கள் இன்றும் தமது காணிகளை மீள பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி பலாலி சந்தியில் 5வது வாரமாகவும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நாளை முதல் அதிகரிக்கும் முட்டை விலை. முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. வெள்ளை முட்டை ஒன்று 41 ரூபாயாகவும் சிவப்பு முட்டை ஒன்று 42 ரூபாயாகவும் நாளை முதல் அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்று குளியாப்பிட்டியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அச்சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக் இதனை தெரிவித்துள்ளார். முட்டை விலை அதிகரிப்புக்கு அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுமே நேரடி பொறுப்பாளிகள் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தெகிவளை கல்கிசை பொது மயானத்தில் துப்பாக்கிச்சூடு, ஒருவரும் மருத்துவமனையில் அனுமதி. தெகிவளை பகுதியில் அமைந்துள்ள கல்கிசை பொது மயானத்திற்குள் இன்று பிற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் மயானத்திற்குள் புகுந்து அங்கிருந்த நபர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் உடனடியாக சிகிச்சைக்காக தெற்கு கொழும்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் காத்திருந்த அதிர்ச்சி. கால்கள் மடிக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் 80 தொகுதி மீட்பு. செம்மணி மனித புதைக்குழியின் இன்றைய அகழ்வில் கால்கள் மடிக்கப்பட்டு செங்குத்தாக அமர்ந்திருந்த நிலையில் 80 தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டுள்ள செம்மணி மனித புதைக்குழி அகழாய்வில் இதுவரை மொத்தம் 446 எலும்புக்கூட்டுகள் சுத்தம் செய்யப்பட்ட அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 434 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 429ஆம் இலக்க மனித எலும்புக்கூடு கால்கள் மடிக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருந்தமை இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் கூடவுள்ள முக்கிய புள்ளிகள். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பலர் பங்கேற்க வாய்ப்பு. உயர் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் மற்றும் நீதித்துறையில் எழுந்துள்ள பல்வேறு சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடி பொதுவான வேலை திட்டம் ஒன்றை வகுப்பதற்காக எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களின் விசேட சந்திப்பொன்று எதிர்வரும் வியாழக்கிழமை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பல எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த தீர்மானமிக்க பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளனர். நீண்ட காலமாக இந்த நாட்டிலே தேசிய பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி பிரச்சனை எல்லாம்
அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட தீர்வு வரவில்லை. கோர யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் யுத்தம் ஆரம்பத்திற்கான காரணம் முடிவு வரவில்லை. மறக்க வேண்டிய விஷயம் உண்மைதானே இது. ஆகவே அதை எடுத்துக் கூற வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறது. ஹக்கீம் நண்பர் அவர்கள் சொன்னதை போல இந்த மேடை என்பது ஒரு இனவாத மேடை அல்ல, இனவாதத்துக்கு எதிரான மேடை. புரிந்து கொள்ள வேண்டும். இனவாதம் என்றால் என்ன என்றால் அது ஒரு இனத்தின், ஒரு மொழியின், ஒரு மதத்தின் ஆதிக்கத்தை ஏனைய இன மத மொழிகள் மீது திணிப்பதுதான் இனவாதம். இது அப்படி அல்ல. இங்கே நாங்கள் பிரதிப்படுத்தக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், இந்திய வம்சாவளி மலையக சகோதரர்கள், நாங்கள் அனைவரும் இளைஞரிடம் அடிப்படையிலே ஒருவரை அங்கீகரித்திருக்கின்றோம், புரிந்து கொண்டிருக்கின்றோம். அது புரிதல் தான் சமத்துவத்துக்கு அடிப்படை. எல்லோரும் சேர்ந்து சிங்கள சகோதரரை புரிந்து கொண்டிருக்கிறோம், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கியத்தின் அடிப்படை என்பது சமத்துவம். சமத்துவம் இல்லாமல் வெறுமனை நாங்கள் இளைஞர்கள் சொல்வது மூலமாக ஒற்றுமை ஐக்கியம் ஏற்பட்டு முடியாது. சமத்துவம் என்பது அரசு அதிகார பகிர்வு, நிர்வாக அதிகார பகிர்வு, வல்ல பகிர்வு, மொழி மத்தியிலே சமத்துவம். இலங்கையிலே தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் ஆட்சி மொழிகள், தேசிய மொழிகள், ஆங்கில மொழியும் அந்நிய மொழி அல்ல, அது இணைப்பு மொழி. அரசியல் அப்படித்தான் சொல்கிறது, நடைமுறை இல்லையே. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த மேடையை அமைத்திருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் மேடை அல்ல. தேர்தலை நாங்கள் கோருகிறோம், மாகாண தேர்தலை கோருகிறோம். அது தருவதா இல்லையா அரசாங்கம்? தந்தால் மேடை இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்குள்ளே கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம். அதுக்கு உரிமை இருக்கிறது, அமைக்காமலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மேடை என்பது வெறுமனே இது தேர்தல் மேடை அல்ல, அதுக்கு அப்பாற்பட்ட தேசிய மேடை. தேசிய இனங்களை பிரதிபடுத்த செய்கிறோம், பிரதிபடுத்தும். நாங்கள் இங்கே பிரதிபடுத்தக்கூடாது. ஆகவே இங்கே சொல்லப்பட்டது போல மூன்று பிரதான விஷயங்களை நாங்கள் இங்கே இந்த மேடை இன்று வலியுறுத்துகிறது. ஒன்று, புதிய அரசியலமைப்பு. நல்லாட்சி அரசாங்க காலத்திலே ஜனாதிபதி அன்பர் தோழர் அதற்கு சாநாயகவுடன் அருகே அமர்ந்து நாங்கள் இங்கே இந்த வழிகாட்டு குழுவை அமைத்து புதிய அரசியலமைப்பை எழுத தொடங்கினோம். எடுத்து இருபுறம் இருக்கும் நண்பர் சுமந்திரனும் நண்பர் ஹக்கீமும் மதுதீனும் நாங்கள் எல்லா கட்சி தலைவர்களாக அந்த வழிகாட்டல் குழுவில் இருந்தோம்.